Hi viewers, welcome to TAMIL360 TV. இந்த மூலிகை சோப்பை செஞ்சு பாருங்க. இனி கடையில சோப்பே வாங்க மாட்டீங்க. நம்ம முகத்துக்கும் சருமத்துக்கும் எத்தனை பராமரிப்பு தான் செய்யறது. இனி ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்ய தனித்தனியா நேரம் ஒதுக்க தேவையில்லை. எல்லா சரும பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த மூலிகை பொடி தான். இந்த மூலிகை பொடியில 33 வகையான இயற்கையான பொருட்கள் இருக்கு. இந்த மூலிகை பொடியை எப்படி செய்யணும், என்னென்ன இயற்கையான பொருட்கள் கலந்து அரைக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சோப் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு காஸ்டிக் லேயர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு காஸ்டிக் சோடா 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு 200 ml டிஸ்டில்ட் வாட்டர் தேவைப்படும். இப்போது நம்ம இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சோப் செய்ய ஏன் நம்ம டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். நார்மல் வாட்டரில் நிறைய மினரல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், பாக்டீரியாஸ் இது எல்லாமே இருக்கும். ஆனால் டிஸ்டில்டு வாட்டரில் எந்த சத்துமே இல்லாமல் பியூராக இருக்கும். அப்போ தான் சோப் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்டிக்லையும் டிஸ்டில்டு வாட்டரும் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா சூடாகும். இந்த சூடு அடங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோப் செய்யலாம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் இந்த காஸ்டிக் லையில் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை நான் இந்த இடத்துல நான் கிளியர் பண்ணிடுறேன். காஸ்டிக் லையை செஞ்சு எவ்வளோ நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வருஷக்கணக்காக கூட ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அடிகனமான பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஏர் அண்ட் லிக்விட் டைட் கண்டெய்னரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள். காஸ்டிக் லை எப்போ இருந்தாலுமே யார் கைப்பட்டாலும் டேஞ்சர் தான். சோப் செய்கிறப்ப மட்டும் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே செஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஓகே, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. காஸ்டிக்லையும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 650 ml எடுத்துக்கணும். இதில் இந்த 33 ஹெர்ப்ஸ் பவுடர் 50 கிராம் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விளக்கெண்ணெய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி ஸ்மெல்லுக்காகவும் கலருக்காகவும் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் கலருக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் எதுவும் ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த 33 ஹெர்ப்ஸ்லேயே நல்ல வாசனை இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்மெல் அவசியம் இல்லை. அதே மாதிரி கலரும் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். அதனால் கலருக்காகவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மெல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரலான ரோஸ் வாட்டர் ஒரு 20 ml இருந்து 50 ml வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் நான் வீட்டிலே செஞ்சது தான். பாருங்கள், மூலிகை பவுடர் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஏன் நம்ம விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் நம்ம சருமத்துக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அதாவது பனிக்காலத்தில் வறண்டு போகாமல் நம்ம சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ காஸ்டிக் லையை ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டிக் லையை ஆட் பண்ண உடனேயுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த காஸ்டிக் லை நல்லா மிக்ஸ் ஆக ஆக்சுவலாக நம்ம கையில் பிளெண்ட் பண்ணால் பத்தாது. அதனால் நம்ம இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறோம். பிளெண்டர் யூஸ் பண்ணால் நல்லா மிக்ஸும் ஆகிக்கும். அதே மாதிரி நல்லா கெட்டியும் ஆயிரும். ஆக்சுவலாக ஒரு சிலர் கேட்குறீங்க, எங்கிட்ட பிளெண்டர் இல்லை அதனால் மிக்சியில் போட்டு அரைக்கலாமா அப்படின்னு. மிக்ஸி ஜார்லாம் கண்டிப்பாக போடக்கூடாது. பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கையில் ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சோப் செட் ஆக ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம் ஆகும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாவே போதும். ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் இங்கெல்லாம் வைக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் கப்பில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு நாள் அப்படியே வச்சாச்சு. பாருங்கள், மூலிகை சோப் நல்லா செட் ஆகிடுச்சு. ஆனால் செஞ்ச உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30 நாள் அப்படியே வச்சுருக்கணும். அப்போ தான் லையோட பவர் ஃபுல்லாக குறைஞ்சு
நியூட்ரலைஸ் ஆகி நம்ம சருமத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த சோப்னால நம்ம சருமத்துக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னா, நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாது, சருமத்தில் முகப்பரு, தழும்பு, கரும்புள்ளி இது எல்லாமே நாள்பட மறைய ஆரம்பிச்சிடும். தேமல், வெண்புள்ளி, மங்கு இந்த மாதிரியான சரும பிரச்சனைகளையும் ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த 33 ஹெர்ப்ஸ் கண்டிப்பாக சரி செஞ்சிடும். நாள்பட தோல் சுருக்கங்களையும் மறைய செய்யும். வெயில்னால் ஏற்பட்ட கருமையையும் எடுத்துரும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக சாஃப்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வியர்வைனால் வர்ற வியர்க்குறையும் வியர்வை ஸ்மெல்லும் வராமல் தடுத்துரும். இந்த சோப்பில் உருவாகிற கிளிசரின் சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுருக்கோம். இன்னும் இதோட நன்மைகளை சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, இப்போ இந்த 33 ஹெர்ப்ஸ் சோப்பை செஞ்சு 30 நாள் கழித்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணி 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இந்த 33 ஹெர்ப்ஸ் மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸாக வாங்கி நீங்களே அரைச்சி ஆயிலில் கலந்து சோப் செய்யலாம். மூலிகை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கொரியரில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இல்லை இந்த 33 ஹெர்ப்ஸ் சோப் தான் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மூலிகை பவுடர் வேணும் அப்படின்னா 100 கிராம் 150 rupees. இந்த 33 ஹெர்ப்ஸ் சோப் வேணும் அப்படின்னா இந்த ஒரு சோப்போட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் 85 rupees. நீங்களும் இந்த 33 வகையான மூலிகைகளை அரைச்சி இந்த மாதிரி சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.